தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் இல்லை என்று கத்தம்னு ஆனாதான் ரெண்டுமே. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பான்னு ஏன் முதல்ல நீங்க போடல? அப்ப உங்களுக்கு புரியல. நேற்று அவங்க ஃபார்ம்ல 2 தான் கொடுத்திருந்தாங்க. ஆமா, அதான். அப்ப இது இல்லைன்னா என்னங்கிறது கணக்கு தான். அது கடைசி பிப்ரவரி 25ஆம் தேதி திரு அமித்ஷா அவர்கள் வாங்க மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஐயே அப்படின்ட்டாருன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவார். அதுதான் அவங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள நல்ல ரேப்போர்ட் இருக்காது. என்னன்னா அவங்களுடைய முதல் விருப்பம், முதல் தேர்வு அவங்களுக்கு பார்க்கணும்ல. திரும்ப சசிகலா அவர்கள் தான் ராஜினாமா பண்ண சொன்னாருங்க ஓபிஎஸ். உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுக்காக தான் அவர் ராஜினாமா பண்ணார். ஆனா இப்ப அவங்களுடைய நல்ல இணக்கமா இருக்காரு. உங்களுக்கு புரியுங்களா? திரு ஓபிஎஸ் அவருடைய நேச்சர் அவர் சண்டை கோழி கிடையாது. அவர் மண்டே உடைச்சி போட மாட்டார், பஞ்சாயத்து கூட்ட மாட்டார். அவர் சரிங்க, அதனால என்னங்க இருக்கு, அவர் எதிர்பார்க்கிற பூரா கௌரவம் தான். அவங்க அன்னைக்கு அந்த பதவி மாற்றப்பட்ட போதே திரும்ப சசிகலா சொன்னதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. எதுக்காக என்னை விலக சொன்னாங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவருக்கு. நீங்க தான் வர சொன்னீங்க, உட்கார சொன்னீங்க, நீங்க தான் போக சொல்றீங்க ஒரு காரணம் தான். அப்ப இவருக்கு அங்க கௌரவம் தான் முக்கியமே தவிர வேற எதுவும் இல்லைங்கிற புரிஞ்சுங்க. அப்ப அவருக்கு தேசிய ஜனநாயக தொடர்பான ஒரு வாய்ப்பு இருக்குது. முதல் பாயிண்ட். அது இல்லைன்னு ஆச்சுன்னா தாவேக்கா ஒரு நல்ல வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொல்லும்போது தாவேக்கால சேர்ந்தா அட்வான்டேஜ் விஜய். இப்போ ஒரு அலையன்ஸ் வந்தா 2 பேருக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப 2 பேருக்கு பெனிஃபிட் கிடைக்காம திரு டிடிவி தினகரன் சொல்லல எனக்கு 6 சீட் அப்படிங்கறதெல்லாம் பொய்யான தகவல் அப்படின்றார். அப்ப கூடுதல் சீட்டே வேண்டாமா? உங்களுக்கு கேள்வி இல்ல, நீ யார் எனக்கு சீட் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வியா, 6 சீட்லாம் எனக்கு ஒத்து வராதுங்கிற கேள்வியா? உங்களுக்கு புரியுங்களா? 6 சீட்டுங்கிறது இதெல்லாம் நிறைய பேர் கிளப்பி விடுறாங்க.